நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்த காமனாக நினச்சிட்டு இருப்போம். என்னன்னா பெரிய பெரிய விஷயங்கள் தான் நம்மளோட வாழ்க்கையை மாற்றும், பெரிய பெரிய ஹேபிட்ஸ் தான் நம்மளோட வாழ்க்கையை மாற்றும் அப்படின்ட்டு. அதனால் ஒரு குறிப்பிட்ட வருஷ கணக்காக ஒரு கோலை வச்சு அதுக்கு சில விஷயங்களை பண்ணி நம்மளே செல்ஃபாக டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் எல்லாமே ஃபெயிலியர் ஆகும். ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ஒரே காரணம் என்னென்னா, நான் முன்னாடி சொன்ன அந்த மைண்ட் செட்டு தான். எல்லாமே பெரிய பெரிய விஷயங்களாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் ரொம்ப சின்ன சின்ன மேட்டர்லாம் நம்ம வாழ்க்கையில் இம்பேக்ட் பண்ணுது. இன்ஃபேக்ட் நம்ம நிறைய வீடியோஸில் சொல்கிற மாதிரி சின்ன சின்ன மைக்ரோ அப்படின்னு சொல்லுவாங்களா, சின்னதுலேயே சின்ன விஷயங்களை தான் நம்ம வாழ்க்கையே மாற்றுது, இந்த உலகத்தையே கூட மாற்றுது அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் ஆக்சிடெண்ட்டாக சில விஷயங்களை கண்டுபிடிச்சிருப்பாங்க. எல்லா விஷயங்களும் இயற்கையில் சின்னதுலேருந்து தான் உருவாகுது, அதாவது சிம்பிளான ஒரு விஷயங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 5 ஹேபிட்ஸ் பார்க்க போகிறோம். சிம்பிளாக ஒரு காலையில் 25 மினிட்ஸ் நீங்கள் உங்கள் கையில் ஒரு 25 மினிட்ஸ் இருந்தால் போதும். அதாவது 5 ஹேபிட் பண்ண போகிறோம். 5 ஹேபிட்டும் 5 நிமிஷத்துக்கான ஹேபிட் தான். இந்த ஹேபிட்டை அலாரம் வச்சோ இல்லை ஸ்டாப் வாட்ச் வச்சோ 5 நிமிஷம் பண்ணிவிட்டு டெய்லி இதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை ட்ரெமெண்டஸாக மாறும். ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். முதல்ல 5 நிமிஷத்துக்கு ஒரு ப்ரீதிங் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அது எந்த ஒரு ப்ரீதிங் ப்ராக்டிஸாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் இந்த ப்ரீதிங் ப்ராக்டிஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளோட எண்ணங்களே மாற்றுது. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் கோவப்படும் போது ஒரு எண்ணத்தில் இருந்திருப்பேன், ஹாப்பியாக இருக்கும்போது ஒரு மூச்சில் இருந்திருப்பேன். ஒவ்வொரு எமோஷனுக்கும் ஒவ்வொரு மூச்சை நம்மளால் கவனிக்க முடியும். பதட்டப்படும் போது வேறு மாதிரி மூச்சு விடுவோம். அடுத்த வாட்டி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக யோசிச்சு பாருங்கள், உங்களோட மூச்சை கவனித்து பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்மளோட எண்ணங்களும் நம்மளோட மூச்சும் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல். எண்ணத்தில் மாற்றம் உருவாச்சுன்னா மூச்சில் மாற்றம் உருவாகும். மூச்சில் மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா எண்ணத்துலேயும் மாற்றம் உருவாகும். அப்போது காலையில் எழுந்துச்சி ஒரு 5 மினிட்ஸு ஏதோ ஒரு ப்ரீதிங் ப்ராக்டிஸ். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ப்ரீதிங் ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா, நாடி சுற்றி. நம்ம சேனல்லே போட்டிருப்போம், யூடியூப்பில் நிறையவும் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நாடி சுற்றி பண்ணலாம். இல்லை விம் ஹாஃப் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த மெத்தட்ஸ், இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் நீங்கள் பண்ணும்பொழுது உங்களோட எண்ணம் பாசிட்டிவாகவே இருக்கும். உங்களோட எண்ணம் பாசிட்டிவாகவே இருந்தது அப்படின்னா நிறைய விஷயங்கள் க்ரியேட்டிவாக வரும். நிறைய விஷயங்கள் க்ரியேட்டிவ் வந்துச்சு அப்படின்னா அதை செயல்படுத்த ஆரம்பிப்பீங்க. செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அது காலப்போக்கில் நடக்க ஆரம்பிக்கும், உங்களை வேறு இடத்துல கொண்டு போய் வைக்கும். இது ஒரே நாளில் நடக்குமா அப்படின்னா கிடையாது. ஆனால் இந்த சிம்பிள் ப்ராக்டிஸ் ஒரு காலப்போக்கில் உங்களை வேறு இடத்துல கொண்டு போய் வைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் முடிஞ்சதா, ரெண்டாவது 5 நிமிஷம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜேர்னலிங். இந்த 5 நிமிஷத்துக்கு உங்கள் மைண்டில் என்னென்ன மாதிரியான எண்ணங்கள் வருதோ அந்த எல்லா எண்ணங்களையும் எழுதிங்க. சென்சார்லாம் தேவை கிடையாது. நல்ல எண்ணங்களாக இருக்கட்டும், கெட்ட எண்ணங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் எழுதி பழகுங்க. இப்படி எழுதி பழகிறது மூலிமா நம்மளோட மைண்டு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடும். அதாவது நம்ம மூளையில் என்ன வருதோ அதை நம்ம சீக்கிரமாக செயல்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி. இப்படி இந்த மைண்டில் வரதை எழுதுறது, அதாவது யோசிக்கிறத செயல்படுத்துறது அப்படிங்கிறது நம்ம ப்ரோகாஸ்டினேட் பண்ணிகிட்டு இருப்போம் இல்லையா. நாளைக்கு பண்ணுவோம், நாளைக்கு பண்ணுவோம், அடுத்த நாளைக்கு பண்ணுவோம். இதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா படிக்கவே மாட்டாங்க. ஆனால் 5 நிமிஷத்தை படிச்சிருவாங்க. படித்து எப்படியோ பாஸ் ஆகிடுவாங்க. சில பேர் அரியர் இருக்கும். ஆனால் அந்த 5 நிமிஷத்தில் படிக்கிறத ஒரு வருஷம் ஃபுல்லாக படிச்சிருந்தாங்க அப்படின்னா சிம்பிளாக முடிஞ்சிருக்கலாம். அவங்களும் யோசிச்சிருப்பாங்க நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நாளைக்கு பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம் அப்படிங்கிற அந்த ப்ரோகாஸ்டினேஷனை தவிர்த்துரும். உங்கள் மூளையில் இருந்து பேப்பருக்கு வர்றது உங்கள் மூளையிலேருந்து வெளியே வரும், அதாவது அவுட்கம்மாக வெளியே வரும். இது காலப்போக்கில் உங்களோட வாழ்க்கையை எங்கே போய் நிறுத்தும் அப்படிங்கிறது நம்மளால் சொல்லவே முடியாது. ஏன்னா நம்ம நிறைய பிஸ்னஸ் யோசிச்சிருப்போம், நிறைய ஐடியாஸ் வச்சுருப்போம். ஆனால் ஒருத்தர் செயல்படுத்தியிருப்பான், ப்ரோ அதை நான் பண்ணது ப்ரோ, அது நான் யோசித்தது ப்ரோ, அது ஏன் ஐடியா ப்ரோ, அது ஏன் படம் ப்ரோ, இந்த படத்தோட கதை எந்த ப்ரோ, இது எல்லாமே தவிர்த்திடும். அது நீங்களாக இருப்பீங்க. மூணாவது 5 நிமிஷம். இந்த 5 நிமிஷத்தை ஏதோ ஒரு ஒர்க் அவுட்டோ இல்லை பாடி மூமெண்ட்டோ ஜாயிண்ட் எக்ஸசைஸோ இதை நீங்கள் பண்ணலாம். ஏன்னா நம்ம உடம்புக்கு உழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
உழைப்புனா மண் தூக்கிறது, நெல் அள்ளுறது, பள்ளம் தோண்டுறது, இல்லை வீடு கட்டுறதுக்கு மண் வாரி போடுறது, இதெல்லாமே உழைப்பு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் உழைப்பு அப்படிங்கிறது உடம்பை பொறுத்த வரைக்கும் உடம்பை மூவ் பண்ணுறது, ஜாயின்ஸ் எல்லாம் மூவ் பண்ணுறது, இல்லை உங்களோட உடம்பை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது. இது வாக்கிங்னும் வச்சுக்கலாம், ஜிம்முனும் வைக்கலாம், அக்ரோபேட்டிக்ஸ்னும் வச்சுக்கலாம், ஜாயின்ட் மூவ்னும் வச்சுக்கலாம், யோகான்னு வச்சுக்கலாம். எல்லாமே உழைப்பு. உழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்பை நம்ப வைக்கிறோம். எப்போவுமே நம்ம உடம்பு ஏதோ ஒரு விஷயத்துக்கு ரெடியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம எண்ணம், அதாவது நம்ம மூளை சொல்கிறத நம்ம உடம்பும் கேட்க ஆரம்பிக்கும். ரெண்டுமே சிங்க்ரனைஸ்டாக இருந்தது அப்படின்னா தான் ஒரு வேலையோ இல்லை நம்ம ஒரு பிஸ்னஸையோ தொடர்ந்து பண்ண முடியும், சூப்பராக பண்ண முடியும். அப்புறம் நீங்கள் சயின்டிஃபிக்கான விஷயங்கள் பற்றி பேசுங்க, சயின்டிஃபிக் ரிசர்ச்சை பற்றி பேசுங்க. நமக்கு இந்த சயின்டிஃபிக் ரிசர்ச், சயின்டிஃபிக் விஷயங்கள் பற்றி பெரிய அளவுக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம வேறு ஒரு வீடியோவில் பேசுவோம். உங்களுக்கு இதை பற்றி தேவை அப்படின்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு வீடியோவில் பேசுவோம் அதை பற்றி. அது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ இதில் 100% நம்ம எக்ஸ்பீரியன்ஸையும் லாஜிக் மைண்டை வச்சும் தான் நம்ம எப்போவுமே பேசிகிட்டு இருப்போம், பண்ணிகிட்டு இருப்போம். அதே மாதிரி எனர்ஜி அப்படிங்கிறது தான் நம்மளோட லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் நிறைய பேர் யோகா, மெடிடேஷன் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த எனர்ஜி அப்படிங்கிறது எப்போவுமே ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். நம்ம உடம்புலையே தங்கிருச்சுனாலும் அது கெட்டது தான், நம்ம உடம்புலையே இல்லை அப்படின்னாலும் அது கெட்டது தான். நம்ம உடம்புல அது ஃப்ளோ ஆகிக்கிட்டு இருக்கணும். அப்படி ஃப்ளோ பண்ணுற வேலையை இந்த மாதிரி உழைப்பு, அதாவது ஜாயிண்ட் மூவ்ஸோ, எக்ஸசைஸோ, ஜிம்மோ, யோகாவோ, இது எல்லாமே அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்குது. அப்போ நீங்கள் ரெகுலராக பண்ணிங்கன்னா உங்களால் மைண்ட் அளவில் மட்டும் கிடையாது, உடம்பு அளவுலையும் நம்மளால் எனர்ஜெட்டிக்காக இருக்க முடியும். என்ன ப்ரோ ஆளே மாறிட்டீங்க, ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கீங்களே அப்படிங்கிறத எல்லாரும் சொல்லுவாங்க. அண்டு பொதுவாக வேலைக்கு போகிறோம் அப்படின்னாலும், இல்லை எங்கேயோ படிக்க போகிறோம் அப்படின்னாலும், இந்த மாதிரி சுறுசுறுப்பாக இருக்கவங்க சாமிங்காக இருப்பாங்க. அவங்களை சுற்றி பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அது எல்லாத்துக்குமே அடிப்படை இதுதான், 5 நிமிஷம். இப்போ 4வது 5 நிமிஷம். இந்த 5 நிமிஷத்தில் நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, ஒரு குட்டி பேப்பர் இல்லை நோட் பேட், அதாவது ஸ்டிக்கி நோட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஒரு 3 கோல், உங்களுக்கு எத்தனை கோல் வேணால் இருக்கலாம், மினிமமாக சொல்கிறேனே 3 கோல் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் முடிக்க வேண்டிய 3 கோல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. 5 நிமிஷம் இருக்குது நமக்கு, டைம் எடுத்துகிட்டு இன்றைக்கி முடிக்க வேண்டிய 3 கோல். லாஜிக்காக மட்டும் பாருங்கள், இது என்னால் முடியாது அப்படிங்கிறத பார்க்காதீங்க. லாஜிக்காக பார்த்து இதை நான் இன்றைக்கி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 கோல் வச்சுக்கிட்டு, முடிக்க முடியலனாலும், அப்படி நான் சொல்லக்கூடாது, முடியல அப்படின்னாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதை நோக்கி ட்ரை பண்ணுறீங்களா அப்படி பாருங்கள். ஒரு நாளைக்கு எத்தனை கோல்ஸ் முடிக்கிறீங்க அப்படிங்கிறத பாருங்கள். நான் ஒரு நாளைக்கு 2 தான் ப்ரோ முடிக்கிறேன் அப்படின்னா அடுத்து கோல்ஸ் மாற்றி, அதாவது இன்றைக்கி முடிக்கல அப்படின்னா நாளைக்கு எடுத்துகிட்டு போய் அதை கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஒரே கோலை ஒரு வாரத்துக்கு எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் தோத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இட்ஸ் எ கேம், அந்த மாதிரி கேம் மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய விஷயங்கள்லேருந்து தான் சின்ன விஷயங்கள் வருது. அதாவது பெரிய விஷயங்களை பிரேக் பண்ணாதானே சின்ன விஷயங்கள். அந்த மாதிரி சின்ன விஷயங்களை சேர்த்தா தான் பெரிய விஷயங்கள். இந்த மாதிரி சின்ன விஷயங்களை நம்ம சேர்க்குறோம். சின்ன கோல்ஸ் எல்லாம் நம்ம பண்ணும்பொழுது ஒரு பெரிய கோல் அச்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் 100%. அண்ட் லாஸ்ட் விஷயம், லாஸ்ட் 5 நிமிஷம், இதை நீங்கள் ஷஃபில் பண்ணி கூட வச்சுக்கலாம். என்னோடய லிஸ்ட்டில் சொல்கிறேன். இந்த 5 நிமிஷம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆஃபர்மேஷன். ஸோ ஆஃபர்மேஷன்னா என்னது அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஆஃபர்மேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஆஃபர்மேஷன் அப்படிங்கிறதுனா ஒரு சென்டென்ஸ். இந்த ஒரு படம் இருக்கும், கருணாஸ் படம் இருக்கும், அதில் நான் அம்பானி ஆவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருப்பார் இல்லையா, அதுதான் ஆக்சுவலாக ஆஃபர்மேஷன். அப்படி யோசிச்சாதான் நான் அம்பானி ஆகலனாலும் ஒரு கடையாச்சு வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி படம் முடிச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ, நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதுவாக நீங்கள் மாறுவீங்க. மாறத்துக்கான வாய்ப்புகள் 100%. முதல்ல அஃபர்மேஷன் அப்படிங்கிறது ப்ரெசண்டில் இருக்கணும். இப்போது ஸோ அந்த படத்தில் ஆவேன்னு இருக்கும். இப்போது நான் அம்பானி, நான் பணக்காரன், நான் பணத்தை ஈர்க்கக்கூடியவன், இந்த மாதிரி விஷயங்கள் ஆல்டர்னேட்டாக யூஸ் பண்ணலாம்.
இல்லை உங்களோட கேரக்டரில் ஒரு மாற்றங்கள் உருவாகணும்னு நினைப்பீங்க இல்லையா? நான் தைரியமானவன், பயந்தாங்கோலியாக இருப்பீங்க, ஆனால் நான் தைரியம் ஆளவன் அப்படிங்கிறத ரிப்பீட்டடாக சொல்லும்போது அது உங்களுக்குள்ள சப்கான்ஷியஸில் ஒரு மாற்றங்களை உருவாக்கி நீங்கள் அதுவாகவே மாறுவீங்க. ஸோ லாஸ்ட்டு 5 மினிட்ஸை இதுவாக வச்சுக்கோங்க. இந்த 5 மினிட்ஸ் இந்த 5 விஷயத்த ஒரு நாளைக்கு 25 மினிட்ஸ் ரெகுலராக பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை மாறும். இப்போத்துலேருந்து நான் 5 விஷயம் பண்ணுறேன், 5 நிமிஷம் பண்ணுறேன், ரெகுலராக 1 வருஷத்துக்கு மேலே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா 1 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட லைஃப் மாறிச்சா இல்லையா அப்படிங்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களோட லைஃப் 100% மாறி இருக்கும். நீங்கள் ஃப்யூச்சர்லேருந்து வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாறிடுச்சு. கரெக்டாக? என்ஜாய் யுவர் லைஃப். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம போட்டுட்ருக்க போகிறோம், நிறைய ஆடியோஸ் நம்ம போட்டுட்ருக்க போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். மாற்றம் என்பது நம்மளிருந்து தொடங்கும். நன்றி.